ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ட்ரிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம மெயினாக கேட்குறீங்க, எப்படி வந்து ஃபோன் வந்து மெமரி வந்து கம்மிப்படுத்தலாம், அதெல்லாம் ஃபோன் ரொம்ப ஹீட் ஆகுது, ஹேங் ஆகுது, அதுக்கு என்ன காரணம் கேட்குறீங்க? மெயினாக நம்ம யூஸ் பண்ணுற ஆப்ஸ் தான். அதுதான் ஒரு சின்ன டெமோ கணிக்க போகிறேன். இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோ பிடிச்சி நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக யூஸ் பண்ணுறது இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அமேசான் இருக்கட்டும், ஃப்ளிப்கார்ட் இருக்கட்டும், இப்போ எல்லாமே நான் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறேன். ஏன்னா மெயினாக யூஸ் பண்ணுற நம்ம ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணுற ஆப்ஸ் அது. அதுவும் இல்லாமல் ப்ளே ஸ்டோர் இல்லாமல் எப்படி வந்து ஷார்ட்கட்டாக பண்ணலாம், அதை டெமோ கணிக்க பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா எல்லாருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஃபோன் மெமரி வந்து உங்களுக்கு ஹை இல்லாமல் கண்டிப்பாக லோவாக தருங்க. நம்ம பேஜை தான் சேவ் பண்ண போகிறோம். நம்ம ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணாமல் எப்படி வந்து ஷார்ட்கட் பண்ண போகிறது சின்ன டெமோ கணிக்க போகிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து நம்ம வந்து கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணுறோம். ஏன்னா க்ரோமில் எக்கச்சக்கமான இந்த ட்ரிக்ஸ் இருக்குது. யாருக்கும் அதிகமாக சரியாக தெரியாது. அந்த ட்ரிக்ஸ் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ வந்து மெயினாக யூஸ் பண்ணுறது வந்து ஃபேஸ்புக் தான். ஃபேஸ்புக் நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அது எப்படி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்கட் பண்ணலாம், அதை டெமோ கணிக்க இப்போ நான் ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு மேலே இந்த 3 பட்டன் தெரியல, அதாவது ஆப்ஷன்ஸு, அதை நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட் டு ஹோம் ஸ்க்ரீன் ஆப்ஷன் தெரியும். அது நீங்கள் ஆட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அதாவது ஃபேஸ்புக்கோட கரெக்ட் சாஃப்ட்வேர் மாதிரி, அதாவது சாஃப்ட்வேர் மாதிரி உங்களுக்கு வந்து சேவ் ஆகிடும். இப்படி நீங்கள் ஜஸ்ட் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஃபேஸ்புக்கில் போயிடும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு தேவையான அமேசான் இருக்கட்டும், பேடிஎம் இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், உங்களுக்கு எந்த மாதிரி நீங்கள் ஆன்லைனில் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி ஷார்ட்கட்டை நீங்கள் கண்டிப்பாக சேவ் பண்ணிக்கலாம். ரெண்டு சூப்பரான ஆப் தான், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மெயினாக ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க எப்படி வந்து நம்ம ஃபோன் மெமரி வந்து கம்மி பண்ணலாம். ஏன்னா என் ஃபோன் 64 GB தான். ஆனாலும் நம்ம ஆப்ஸ் கண்டிப்பாக ஏற்றும்போது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இன்டர்னல் மெமரி உங்களுக்கு வந்து ஃபுல் வந்து அதிகமாக ஹேங் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் பேஜ் ஓப்பன் பண்ணும்போது கண்டிப்பாக அது வந்து உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதுவும் ஹேங் ஆகுது, ஹீட் ஆகுது. அதுவும் இல்லாமல் நம்ம ஃபைல் மேனேஜரில் ரொம்ப ஹீட் ஆகுது. என்னென்னா பேட்டரி லைஃப் வந்து நிற்க மாட்டேன். என்ன காரணம் கேட்டிங்கன்னா, நம்ம கேட்சி ஃபைல்ஸ் ரொம்ப உங்களுக்கு வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருந்தேன். கேட்சி ஃபைல்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து பேட்டரி ஃபுல் டவுன் ஆகுது. நமக்கு ஃபோனில் அன்சப்போர்ட்டான ஃபைல்ஸ் வந்து சேவ் ஆகிருக்கும். கேட்சி ஃபைல்ஸ் நல்ல ஒரு வீடியோ போட்டு நீங்கள் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இல்லாமல் கேட்சி ஃபைல்ஸ் நீங்கள் டெலிட் பண்ணும்போது கண்டிப்பாக எல்லா ஃபைலும் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் வேண்டாத்த அந்த மாதிரி உங்களுக்கு அன்சப்போர்ட் ஃபைலை அதை செக் பண்ணிவிட்டு நீங்கள் டெலிட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம மெயினாக இந்த தம்ப்நெயிலும் இந்த மாதிரி சேவாக கிடக்கும். அதை ஃபோட்டோஸ் இந்த மாதிரி போகிறதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. பார்த்து நீங்கள் செக் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்ச நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மெயினாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா மெயினாக நம்ம பார்க்குறது எல்லாமே ஃபோன் ஹேங்கிங், ஃபோன் ஹீட்டிங், பேட்டரி லைஃப் ரொம்ப நிற்க மாட்டேன், அதை பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல் ஆகும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? அதுவும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இல்லை வீடியோ கீழே கமெண்ட்ஸாக கேட்டாலும் பரவாயில்ல. என்ன டவுட் தான் கேளுங்க, கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் மெயினாக எனக்கு வந்து யூடியூப்பில் கேட்குற மாதிரி கேளுங்க. ஏன்னா மெயினாக யூடியூப்பில் கேட்டால் தான் மற்றவங்களுக்கும் தெரியும், ஒரு படித்து பார்த்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கும் பார்க்க முடியும், உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி வீடியோ பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.